ஹாய் லே ஃபேமிலிஸ், நாங்கள் தான் உங்களுடைய எளிய கப்பல்ஸ் லெக்சர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து லைவ்லயா அதுக்கு முத வீடியோவா முந்தானத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல வந்து அக்கா நீங்க கொஞ்சம் வெயிட் கம்மியான மாதிரி இருக்கு, என்னக்கா பண்றீங்க நிறைய பேர் கேட்டீங்க. ஐ மீன் வெயிட் லாஸ் டிப்ஸ் அப்படிதானே கேட்டாங்க. அது நாங்கள் கண்டிப்பா இந்த வீடியோல சொல்றாங்க. அருளே என்னங்கிறத கண்டிப்பா டீட்டெயிலாக சொல்றோம், வீடியோவோட சொல்றோம். அப்படியே நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். வந்து நான் ஒரு இடத்துக்கு போகிறோம். எப்படின்னா ரெகுலராகவே நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அருள் என் கூட வந்து என்னப்பா ஒரு மாசமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறைச்ச மாதிரி எனக்கு தோணுது. பட் அவங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியுது. எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் விளையாட போனேன் பாத்தியா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கிரவுண்டு அந்த டயத்துல வந்து காலையில எந்திச்சு போனோம். காலையில வந்து அந்த சாண்ட்விச் மட்டும் தான் 2 பேருமே சாப்பிடுவோம். சாப்பாடு வந்து காலைல சாப்பிட மாட்டேன். அந்த டயத்துல எனக்கு வந்து விசிபிளாவே தெரிஞ்சது. இப்போ வந்து எனக்கு விசிபிளா தெரியவில்லை. ஆனா எனக்கு தெரியுது, பாக்குறவங்களுக்கு தெரியுது. உனக்கு என்ன தெரியுது? எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இல்ல, கொஞ்சம் 10-5%. நீ கொஞ்சம் குறைஞ்சாலும் அடுத்து சாப்பிடுறிய மோமோஸ் அந்த கிடையாது. நான் எங்க குறைஞ்சது நான் சாப்பிடுறேன். நான் சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன். நான் பாட்டு அதெல்லாம் கண்ட்ரோல் கிடையாது. நாங்க வந்து இப்போ விளையாட தான் போறோம். இது வந்து ரெகுலரா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். ஏன்னா என்னோட வயிறு சுத்தமாவே குறைஞ்சிருச்சு. இரு, நீ பொட்டு இல்ல உனக்கு இப்போ ஓகே. என்னோட வயிறு வந்து சுத்தமா குறைஞ்சிருச்சு, என்னோட கண்ணும் எல்லாமே சுத்தமா குறைஞ்சிருச்சு. ரெண்டாவது வந்து விளையாண்டுட்டு வந்த பிறகு கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கும், பட் கால் வலி இருக்கும், இருந்தாலும் பிரிஸ்கா இருக்கு. எனக்கு அந்த பாத வலி தாங்க. யாராவது ஒருத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா சொல்லுங்க. இந்த பாதம் அடிப்பாதம் இந்த வலிக்குல, இது வலிக்கு ரொம்ப வலி. அது ரெகுலரா விளையாட போறனால அந்த கால் வலி இருக்கு, குத்துது இருக்கும். முட்டு வலிக்கலாம், எதுவும் கையை கூட வலிக்க மாட்டேங்குது. எனக்கு அதான் வலிக்கு. ஒருவேளை அதெல்லாம் வலிக்காதனால திங்க முடியாது, கஷ்டப்பட்டாதான் வெயிட் குறைக்க முடியும். வெயிட் ஏறும் போது ஈஸியா ஏறிடலாம், குறைக்கிறது கஷ்டப்படணும். அதனால சில விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வெயிட் ஏன் வெயிட் குறைக்கணும் நாங்க வெயிட் குறைக்கணும்னு நினைக்கல. பால் காட்சிக்கு வந்து ஒரு மாற்றம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அருள் வந்து கொஞ்சம் இருக்காங்க. ரொம்பனா ரொம்ப போயிரும், அது நல்லாவே இருக்காது. நோய் வந்துருச்சு அந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டிடுவாங்க. ஆமா, அதனால ரொம்ப நாள் இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கிலோ ஒரு 7 கிலோ குறைச்சாலே போதுங்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா பால் காய்ச்சி வந்து ரொம்ப அலையணும் பால் காய்ச்சிக்கு, அதெல்லாம் இருக்கு, நிறைய விஷயம் இருக்குனால இப்ப கொஞ்சம் அது வந்து லேடிஸ்க்கு வர்றதுனால இந்த டயத்துல வந்து கொஞ்சம் வெயிட் ஒரு கிடைக்கிற ஒரு 5 மாசம் கூட இல்ல, சாரி இப்போ 1 மாசம் ஒரு 3 மாசம் தான் விளையாட போக முடியாது. அந்த 3ஆம் மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப பிஸி ஆயிரும். ஐ மீன் 2ஆம் மாசத்துக்கு மேலே ரொம்ப பிஸி ஆயிரும்னு நினைக்கிறேன். அதனால இந்த ஒரு 2 மாசத்துக்கு கொஞ்சம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ 1 மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த மாசம் நடந்துகிட்டு இருக்கு, இதுமே போய்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு நாள் இடையில நிப்பாட்டினாங்க, முடியலன்னு சொல்லி 3 நாள், அதுக்கப்புறம் நானுட்டு இருக்கேன். இது மாதிரி நீங்களும் தினமும் நான் போக மாட்டேங்க, ஓவர்ஃப்ளோ ஆயிரும். அதனால ரெண்டாவது அப்படியே விட்டுருவேன். கடைசி நாள் வந்து விளையாட போயிடும், கொஞ்சம் பிரிஸ்க் ஆயிருவேன். ரெண்டாவது வந்து இன்னொன்று வந்து என்ன விஷயம்னா, இந்த மாதிரி சாயங்காலம் விளையாடுறது வந்து உண்மையிலே நல்லது. லேடிஸ் வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் ஈவினிங் போய் விளையாடுறதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் ரொம்ப நேரம் ஆடுவேன், 10 மேட்ச் 11 மேட்ச்லாம் விளையாண்டுருக்கோம். இவங்க வந்து மேடம் வந்து ஒரு ½ தான் விளையாடுறாங்க, அதுக்கு மேல முடியாது. ஏன்னா லேடிஸ், அதனால முடியாது. என்னோட ஸ்டாமினா வீடியோ இப்போ எனக்கு எடுக்கிறோம், வீடியோ கண்டிப்பா கிரவுண்டுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறோம். என்னோட ஸ்டாமினா அவ்வளவுதான், மினிமம் 1/2 மணி நேரம் தான், அவ்வளவுதான். இப்ப ரெண்டாவது இவங்க இன்னைக்கு வந்து தூங்கி இப்ப எந்திரிச்சிருக்காங்க. இது வந்து கண்டிப்பா விளையாடவே முடியாது, தூங்கி எந்திரிச்சிட்டு தூங்கினாலே அது அவ்வளவுதான், உடம்பு அவ்வளவுதான். அந்த மாதிரி தூங்கி எழுந்தனால கிட்டத்தட்ட இப்போ போய் விளையாடணும் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல விளையாடுறது பெரிய விஷயமா இருக்கும். 1/4 மணி நேரம் கரெக்டா 1/4 மணி நேரம் நல்லா விளையாடலாம். இது விளையாடுறதுனால உண்மையிலே வெயிட் லாஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஓடி ஆடி விளையாடுறது எனக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு வயிறுல சுத்தமா கொஞ்சமா ஆகும். என்னை வந்து ஊருக்கு போனா கேக்குற ஒரே கொஸ்டின், எனக்கு இன்னும் உள்ளி ஆயிட்ட அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா ஒழுங்கா பாத்துக்கல லட்சுமா, இப்படி மெலிஞ்சிட்ட அப்படிம்பாங்களாம். நானே பாத்துப்பேன், நீ சமைச்சு கொடு நல்லா வெயிட் போடுவேன், அது மட்டும் செய்ய மாட்டான். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் விளையாட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய பேர் ஷேக் சாப்பிட்றீங்களா? நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஃபோனில் ஒரு அக்கா கேட்டேன், ஷேக் மில்க் ஷேக், அதாவது என்ன வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஷேக் எதுவும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களான்னு கேட்டிங்களா? நான் அது மாதிரிலாம் எதுவுமே சாப்பிடல. எனக்கு சைட் எஃபெக்ட் ஆயிருங்கிற ஒரு பயம். ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே அடுத்த ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க வந்து அதுக்கு முன்னாடி ஏதாவது வெயிட் லாஸுக்கு ஏதாவது ஒன்று எடுத்திருப்பாங்க.
அதனால இதாக்குற மாதிரி நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். அதனால வேணாம் சொல்லி விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் எனக்கே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காத, வெயிட் லாஸுக்கு பண்ணாத, நேச்சுரலாக டயட் இடு, அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் கம்மி பண்ணு, அதுக்குன்னு இப்போ அது வெயிட் லாஸ் மிக்ஸு அந்த மாதிரிலாம் வாங்காத, நேச்சுரலாக இருக்குது அது ஓகே. ஆர்டிஃபிஷியலாக இருக்குது பார்த்தீங்க டேப்லெட் அந்த இதெல்லாம் போடவே கூடாது. அதனாலே முக்கால்வாசி நம்ம செகண்ட் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுவோம். நம்ம வந்து விளையாட போலாமா? டைம் ஆயிடுச்சு. போலாம். கரெக்டாக 5 மணி, இன்னைக்கு 5:30 ஆயிடுச்சு மணி. இன்னைக்கு தூங்கிட்டேன். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து முந்தானேத்து போட்ட வீடியோலையும் சரி இப்பயும் சரி சவுண்டா பேசுங்க. கேட்கும்னா நீ சவுண்டா பேசு, நீ பேசி எனக்கே கேட்கல. முந்தானேத்து போட்ட வீடியோலையும் சரி இப்போ ரீசெண்டாகவே நிறைய பேர் வந்து அக்கா கொஞ்சம் வெயிட் கம்மியான மாதிரி இருக்கே, என்ன பண்ணுறீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டீங்க. நான் சாப்பாடு எதையுமே கம்மி பண்ணல, நல்லா வெளுத்து கட்டுறேன். இந்த ஒரு விளையாட்டை தான் ஒரு 1 மந்த்தாக விட்டு 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 வந்துக்கிட்டு இருக்கேன். மேபி ரெகுலராக விளையாட்டு வந்து நல்லா ஒரு டயட்டில் இருந்தோம் அப்படின்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும். பட் எனக்கு வந்து நல்லா வெயிட் லாஸ் ஆகுதுன்னா நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் தெரியுது அவ்வளோதான். இந்த கண்ணெல்லாம் நிறைய பேர் சொன்னீங்க, ஸோ தெரியுது அப்படின்னீங்க. இன்னும் வெயிட் குறைங்கக்கா, இன்னும் நல்லா வெயிட்டை குறைங்கக்கா. நீங்கள் இன்னும் நான் வெயிட் லாஸ்க்கு வந்து விளையாட வரல, வீட்டில் சும்மா இருக்கும் வருவோமே அப்படிங்கிறது தான் அந்த வீட்டு பக்கத்தில், அதனால தான் வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டீங்க என்ன சாப்பிட்றீங்கலாம், எதுவுமே சாப்பிடல, ப்ராமிஸாக எதுவுமே சாப்பிடல, நல்லா வெளுத்து கட்டுவேன். நேற்று கூட வெஜ் மோமோஸ் வாங்கி நல்லா வெளுத்து கட்டினேன். ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்து நாங்கள் விளையாடுறது வந்து நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க, எப்படி விளையாடுறோம் அப்படின்ட்டு. ஓகேவா லிச்சு? விஷயம் என்ன அப்படின்னா, என் மனைவி ஆசாசியாக எனக்கு ஒரு பேட் வாங்கி கொடுத்தா, நேற்று உடஞ்சிச்சு. கிட்டத்தட்ட அது ரேட் ரொம்ப கூட. வாங்கிலாம் தருவேன்னா சென்னைக்கு அனுப்பிட்டேன், இன்னைக்கு தான் கொரியர் போட்டேன் காலையில். அது என்னன்னா வாங்கி 1 மந்த் கூட இல்லை, எங்கள் அண்ணன் சொன்னான்னு சொல்லி வாங்கினேன். அது ஒரே அடியில் உடையுங்கிறதே எனக்கு நேற்று தான் தெரியும். ஒரே அடியில் உடஞ்சிருச்சு. இப்போ மெட்ராஸ் அனுப்பிட்டேன், அது வர 1 மாதம் ஆகுமா. சரி ரைட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாச்சு. கடைசியில் பழசு தான் கை கொடுக்குது, என்ன பண்ணுறது. சரி இப்போ விளையாடுறத காட்டுறோம். நேற்று தான் உடஞ்சி போயிட்டு மெட்ராஸ் அனுப்பிட்டேன், இன்னும் விளையாடுறத காமிக்கிறேன். கிடைக்குதா? கிடைக்கலையா? ஏன்னா விளையாடலை, விளையாட ஸ்டார்ட் பண்ணலை. ஓகே, நாங்கள் வந்து மேட்ச் மாதிரிலாம் விளையாட மாட்டோம், கையில் கொடுத்து தான் விளையாடுவோம். கையில் கொடுத்து புரியல, நீ கையில் கொடுத்துடாடியோ? சில டைம் எப்படி அலைய விடுவேன் இவனை, என்ன அலைய விட்டோன்னே எனக்கு செம கோவம் வந்துடும், கையில் அடிடாங்க. நான் விளையாடுவோம். இப்போ அருளை காட்டட்டுமா வீடியோவில்? அருள் விளையாடுறத வெயிட் அப்படியே வைக்கிறேன், கட் பண்ணாமல். நீ நகராத, அப்படியே நகராம நான் எப்படி விளையாடுறேன்? என் சைடு இருந்தாலும் எல்லாமே எடுக்கணும் பார்த்தேன், நம்ம கொடுக்க முடியாது. அடிக்கிற ஃபோர்ஸ் வர மாட்டேங்குது. நம்ம அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வேர்த்துருச்சு, இல்லை டயர்ட் ஆயிடுச்சு. இல்லை அப்புறம் வீடியோ போடணும். என்னதான் வீடியோ போட போகிறேன்? அப்பா செம்ம வேர்த்துருச்சு. And this is my branded shoes matching my bat. என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. 500 ரூபாய். 500 ரூபா? அது ஆமா 1100 பாருங்க. நீங்க பிகினர். விலை கம்மி தாங்க. எனக்கே நானே வாங்கினது எவ்வளோ? வெறும் 1600 ரூபா.
இந்த 5 மாதம் ஊரை பார்த்து போயிடும் நின்னத்துக்கு வாங்கி நம்ம அங்கே அதுக்கப்புறம் நம்மளே கட்டி நம்ம 2 பேரும் விளாடுவோம். நம்ம ஆல்ரெடி இப்போ கீரமங்கலத்தில் இது இல்லை விளாடுறது ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இருக்குது. காலையில் தான் விளாடுவோம், நைட்லாம் விளாட மாட்டேன். அறந்தாங்கி பேராவணியில் இருக்குன்னு நாங்கள் அறந்தாங்கில இருக்குது நம்ம பார்த்தோமே, அங்கே தான் இருக்குது. ஆனால் அறந்தாங்கி போய் நம்மளால விளையாட இது வந்து நம்ம அங்கே போனதுமே நம்ம பிஸி ஆகிடுவோம். நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் அவ்வளோதான். கேம் விட்டுருவோம் அவ்வளோதான். அது கேம் விட்டுருவோம் அவ்வளோதான். ஊருக்கு போயிட்டோன்னா கேம் விட்டுருவோம்டா. வந்தால் மட்டும் வந்து விளாடுவேன். நீ வேணால் வரலாம், நீ இங்கே வந்தால் வீட்டில் இருக்க தான் உனக்கு தோணும் அதுக்கப்புறம். ஸோ இது வந்து தென்காசியில் உள்ள கிரவுண்டு தான். இது என்ன இடம் கொடிக்குறிச்சா? ஈனா விளக்கு பக்கத்தில் 3 கோட் இருக்கும். இங்கே தான் விளாண்டுட்டு இருப்போம். லேடிஸு, குழந்தைகள், ஜென்ட்ஸ் எல்லாருக்குமே அலோடு உண்டு. இங்கே டைமிங் இருக்கும். நைட்டு ஃபுல்லாகவே டைத்துக்குள்ளே கேட்டிருக்கோம். ஏன்னா நாங்கள் 2 பேர் மட்டும் ப்ரைவசியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா. காலையில் விளாடுறாங்க, காலையில் பேச்சு நடக்கும். காலையிலனா ஃபுல்லாக ஆள் இருக்கும். அப்பா டயர்டாக இருக்குது எனக்கு. உன்னால தான் சீக்கிரம் வந்திருந்தா எங்கேயோ விளையாடுற. சீக்கிரம் வந்திருந்தா விளாண்டுருக்கலாம். நீ வந்ததே லேட்டு. நாங்கள் ஒன்றுமே அப்படியா? இவனுக்கெல்லாம் என்னங்க நான் கோச்சு, நான் தான் இவனுக்கு கோச்சு தெரியுமா? அடுத்து என்னடா எங்கள் அப்பா ஃபோன் மிக சைலண்டில் இருக்கோ, சைலண்டில் இருந்திருக்கு ஃபோனு. அடிச்சு கேளு. அப்பாண்டா ஐஸ்வர்யா பிரமாணே எப்படி. ஸோ விளையாண்டாச்சு, வெளியில் வந்துட்டோம். ஸோ வீடு பக்கத்தில் இருக்கிறனால அப்படியே நான் நைட்டு ஸ்போர்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ லெச்சு வந்து உள்ள லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு மெதுவாக வருவாங்க. அப்பா வெளியே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்ல ரிலீஃபாக இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, வெளியில் வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது. ஒரு ஹால் மாதிரி இருக்கும். அப்புறம் பிளேயிங் ஏரியா. அப்புறம் வந்து நாங்கள் ஒரு 1 மந்த்தாக தான் விளாண்டுட்ருக்கோம். ஊருக்கு போயிட்டோன்னா அது ரெஸ்ட்டு எங்களுக்கு. அப்புறம் வந்து நடுவில் வந்து எனக்கு வந்து ஏதாவது சீக்கு வந்துருச்சுன்னா நான் லீவ் போட்டுருவேன். அந்த மாதிரி தாங்க நான் இருக்கேன். கதவு கூட்டிக்குவோம். இன்னைக்கே டேரா போட்டிருப்பேன். இவன் வந்து 2 நேரம் விளையாடுறவன். நிறைய பேர் ரொம்ப விளையாடுற, 2 நேரம் விளையாடுற, ரொம்ப மாதம் விளையாண்டுட்டு இருக்க, ரெகுலராக போகிற. அதே மாதிரி தான் ஊருக்கு போனாதான் குடுமையானுக்கு லீவு. எங்களுக்கு அப்பதான் லீவு. போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இல்லடா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க நம்மள மாதிரி. சொல்லுங்க. வயிறு குறைஞ்சிருச்சு, எனக்கு வயிறு போட்டுருச்சு, கொஞ்சம் இதாயிடுச்சு, எனக்கு ஃபேஸ் நல்லா ஜப்பி ஆயிடுச்சு. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ரொம்பலாம் இல்ல, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 3 கிலோ குறைஞ்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்பலாம் இல்ல, அவ்வளோலாம் குறைஞ்சிருக்கு. மினிமம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோவுக்கு ஒரு 100 கிராம் கம்மியா குறைஞ்சிருக்கும். உனக்கு அப்படி தெரியுது, நீ இப்ப தூங்கி எஞ்சனால மூஞ்சி விழுங்கின மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு தூங்கி மூஞ்ச கூட கழுவ விடல. ஆமா டைம் ஆயிடுச்சு. இல்ல டைம் ஆச்சு, அப்படியே வந்துடும். சார் விளையாட போடுறதா இருந்தா நாங்க நெருப்பா இருப்போம். உண்மையில வீட்டுல இந்த மாதிரி ஒரு டைம் இங்க வந்து விளையாடணும்னு வச்சுங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு தாங்க விளையாடுவேன். உண்மையிலேயே நான் எப்போதும் விளையாட மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வரும். அப்படி இல்லைன்னு வச்சுங்க எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. நேத்து தான் ஐயா சீக்கிரம் வந்துட்டார். பேட்டு அருள், பேட்டு அடைஞ்சிருச்சு அருள் அப்படின்னா ரொம்ப ஆசையா வாங்கி கொடுத்தான். ஒரு மாசம் நான் சொன்னதுமே சரி விடுறா இன்னொன்னு வாங்கி போட்டு தான் நான் சொன்னேன். ஆனா இவன் வந்து வேண்டாம். நான் ஒரு 5 மாசம் தான், அதுக்கப்புறம் அங்க போயிருவோம். அங்க விளையாடுவோமா என்னன்னு தெரியல. ஸோ இது ரிப்பேருக்கு போய் சென்னை விளையாடுவ லட்சு, நீ எனக்கு நம்பிக்கை இருக்கு. அங்கேயா? ஆமா, அங்கே ஸ்கூலுக்கு தம்பி அனுப்புறதே ஒரு பெரும்போடா இருக்கும். நீ ஒரு அதுதான் நான் இருக்கேனே ஒர்க்கு, அது வந்து பிஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் லைஃபே பிஸி தான். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? லைஃபே பிஸினா சம்பாதிச்சா தான் இங்கே சோறு. சரி, யூடியூப்ல சும்மா போரு. அது இனிமே கொஞ்ச நாளைக்கு தான் யூடியூப். இனிமே கொஞ்ச நாளைக்கு தான் யூடியூப். அதுக்கப்புறம் ஃபுல்லா ஒரே ஜோரு. ஜோரா? உனக்கு ஜோரு தான். என் ஹஸ்பண்ட் வண்டி ஸ்டார்ட் பண்ற அழகே தனி. ஓகே, இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு வந்து உங்ககிட்ட நாங்கள் பேசுகிறோம். பாய். போதும். இப்போதான் வந்தாங்க விளையாண்டுட்டு பைக்கில் வந்து எப்படி இழைக்க இந்த மாதிரி தான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ இதுதான் பண்ணுறேன். மிச்சப்பட்டு வேறு எதுவுமே பண்ணல. நிறைய பேர் 1 டே vlog கேட்டீங்க, என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நம்மளுக்கு வந்து நாளைக்கு வேணால் உங்களுக்கு 1 டே vlog வந்து நாங்கள் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறோம். சமையல் வீடியோலேருந்து எல்லாமே. இன்றைக்கி வந்து யார் சமையல்? குழம்பு தான் வச்சேன். குழம்பு கூட்டு எல்லாமே நான் தான் வச்சேன். கூட்டு நீ தான் வச்சியா? ஆமா. ஏன் நல்லா இல்ல? கூட்டு அவ்வளவா சாப்பிடல. நான் குழம்பு வச்சா 3 தடவை சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு குழம்பு. மேடம் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். குழம்பு கூட்டு நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. அதனால
ஓகே, நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து அது எல்லாமே ஒன் டே vlog. காலையில எந்திரிச்சு சாயங்காலம் இந்த மாதிரி விளையாடுறது நல்லதா இல்ல? நல்லது, சூப்பர், ரொம்ப நல்லது. எல்லார் வீட்லயும் புருஷன் வரமாட்டாங்க இந்த மாதிரி. அது வந்து சண்டை போடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு சொன்னாங்க, அண்ணே நீங்க பண்றத பார்த்து எங்க ஒய்ஃப் எல்லாம் எங்க கிட்ட வந்து சண்டை போடுறாங்க, பாரு இந்த அண்ணே எப்படி பண்றாங்க பாரு அப்படிலாம் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ வந்து அது மாதிரிலாம் யாரும் வந்து தன் கணவரிடமும் சண்டை போட வேண்டாம், மனைவியிடமும் சண்டை. விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வருவாங்க உங்க ஹஸ்பண்டோட. ஆனா எல்லாரும் சொன்ன என்ன தெரியுமா, மார்னிங் விளாண்டா செம்ம பிரிஸ்கா அந்த மைண்ட். விளையாண்டுருக்கோமே தெரியுமே. மார்னிங்ல 10 மணிக்கு இல்ல, காலையில 7 மணிக்கு போய் விளையாடுறது வந்து அந்த ஒரு நாள் வந்து செம ஃபுல்ஃபுல்லா இருக்குமா. நிறைய பேர் சொல்றதே அதானா. இப்போ நைட் விளையாடுறது வந்து இப்போ விளையாடுறாங்களா, ஆனா எல்லாருமே காலையில பேச்சு தானே. எல்லாருமே நைட் விளையாடுறது வந்து எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்து டயர்ல இருப்போம், விளையாட முடியாது. ஆனா காலையில விளையாண்டா இன்னொன்னு, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்கி நம்மளோட பாடிக்கு வந்து ஏதாவது ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுக்கணும்ன்றதுனாலதான் நான் வந்து விளையாட போறோம். நடந்து வாக்கிங் போக முடியாது, வாக்கிங் போனா கண்டிப்பா காலையில எந்திரிச்சு என்னால வாக்கிங்கே போக முடியல. அதுக்கு நான் விளையாட போயிருவேன். அந்த மாதிரி இந்த விளையாட்டு ஜிம்முக்கு போனா சூப்பரா இருக்குங்க. எனக்கு ஜிம்முக்கு போறது ரொம்ப பிடிக்கும். நாங்க ஒரு வாட்டி போனோம், அப்புறம் லெச்சுக்கு உடம்பு சரியில்லைனால அப்படியே கட் பண்ணிட்டோம். ஆனா எனக்கு ஜிம்முக்கு போய் அந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபன்னா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜிம். இது இந்த கேம் எப்படின்னா, பேட்மிண்டன் விளையாடும் போது அந்த பேட்மிண்டன் அடிக்ட் ஆயிரும். அதான் உண்மை, அதான உண்மை. அடிக்ட் ஆயிரும் அந்த பேட்மிண்டன் விளையாடும் போது. நான் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். நான் விளையாடுறதே ஒரு 2-3 மாசமா தான் விளையாடுறேன். நான் ரொம்ப அடிக்ட். 3 months விளையாடுறேன். ஆமா, ரொம்ப அடிக்ட்ல இருப்பேன். 4 months ஆயிருச்சு அந்த கேம். பார்த்தா தெரியும். ஆமா, 1200 தான் பே இது அமௌண்ட் 1 மந்த்துக்கு. அதனால பிரச்சனை இல்லை. சில இடத்துலனா 1500 கொடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னும் இங்க பரவாயில்ல, வீட்டு பக்கத்துலயே இருக்கனால. எனக்கு வந்து வீட்டு பக்கத்துலயே தான், பைக்ல போய் ஈனா விளக்க தாண்டிட்டு வந்தா போதும் எங்களுக்கு. 2 கிலோமீட்டர் கூட இருக்காது. 2 கிலோமீட்டர்லாம் இல்ல, 500 மீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு எல்லாம். அதனால நான் வந்து என்ன தெரியுமா, நைட் ட்ரெஸ் போட்டா அப்படியே போயிருவேன், பைக்ல ஏறி போயிருவேன். டிஷர்ட் பனியன் எல்லாம் போடுவேன். ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க உள்ள, விளையாடுறது யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அவங்க வெளியே நின்னுப்பாங்க. நாங்க போற வரைக்கும் வெளியே நின்னுட்டு நாங்க போனதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. அது மாதிரி நிறைய கிரவுண்ட் தான் ரொம்ப செட் ஆச்சு. பழைய கிரவுண்ட் வீடியோல கூட பாத்திருப்பீங்க, அந்த கிரவுண்ட் செட் ஆகல. இங்க இருந்து கீழே போகணும். இது இந்தாதான் இருக்கு, இன்னாதான் இருக்கு, பக்கத்துலதான் இருக்கு. அதுக்கு வந்து ட்ரெஸ் வந்து பார்த்து பதுவமா போட்டு போற மாதிரி இருக்கு. இது வந்து அப்படிலாம் இல்ல. நான் இங்க பாருங்க, இந்த நைட் ட்ரெஸ்லயே அழுக்கான ட்ரெஸ்லயே போயிடே விளையாண்டே வந்துட்டேன். அவ்வளவுதான். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த சந்திக்கிறேன். உங்களோட டெய்லி கபிள் செக்ஷன். பை.